தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் உண்மை. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்கிறார். அவரோடு கூட பரலோகத்தில் நாம் போய் இருக்க வேண்டுமானால், அவருடைய அந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை உண்டு. அதைத்தான் நாம் இன்று தியானிக்க போகின்றோம். சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிற வார்த்தை, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். அவரோடு கூட போய் இருக்க வேண்டுமானால் அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய காலமாய் கர்த்தரோடு கூட போய் இருக்க வேண்டுமானால், எப்படி தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரோ அதே அளவுக்கு உண்மையை எதிர்பார்ப்பார். அப்படி உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் தான் அவரோடு கூட அங்க போய் இருக்க முடியும். தேவன் ஒரு நபரை தெரிந்து கொள்ளுகிறார், ஒரு நபரை அழைக்கிறார். அந்த நபரை வழி நடத்துகிறார் என்றாலே அந்த நபர் உண்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில். எல்லாம் கவனிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறார்னா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய பார்வையில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை. ஆபிரகாம் புற ஜாதியில் தான் பிறந்தவன். தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். நல்ல கவனிக்க வேண்டாம். அந்த புறஜாதியில் பிறந்த ஆபிரகாமை அவர் ஏன் தெரிந்து கொண்டார்? யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம்
2வது 3வது வசனங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? நல்லா கவனிக்க வேண்டும். அவன் குடும்பத்திலேயே அவனை மட்டும்தான் அவர் தெரிந்து கொண்டார். காரணம், அவன் இருதயத்தில் இருந்த உண்மை. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நல்ல கவனிங்க, அவனுடைய இருதயத்தில் உள்ள உண்மையை பார்த்தார். சங்கீதம் 101:6 தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆபிரகாம் உண்மை இருதயத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால அவனை தெரிந்து கொண்டார், அவனை அழைத்தார், அவனுடைய குடும்பத்தில் இருந்து அவனை பிரித்தெடுத்தார், அவனை போதித்து வழி நடத்தினார், அவனோடு கூட உடன்படிக்கை செய்தார். அந்த ஆபிரகாமுடைய நாட்கள் முடிந்த பின்பு அவன் பரலோகத்தில் இருப்பதை இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் ஆபிரகாம் பரலோகத்துக்கு போயிருக்கிறான்னா அவன் இருதயத்தில் உண்மை. எப்படியெல்லாமோ வாழலாம், எப்படியெல்லாமோ துன்மார்க்கமாய் கூட இருக்கலாம், எப்படியெல்லாமோ தீமை செய்தவர்களாக கூட இருக்கலாம். அவங்கள தெரிந்தெடுப்பாரு. நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாது. Why God has chosen such people? He knows that he will be faithful. அவன் உண்மையா இருப்பாங்கிறது அவருக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்தவனை பவுலாக்கி அவனை தெரிந்து கொள்ளுகிறார். அவன் தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாக எவ்வளவோ காரியத்தை செய்தவன். நல்ல கவனிங்க, யாரை தெரிந்து கொள்வார்னு யாருக்குமே தெரியாது. அவன் செய்த காரியங்கள் எல்லாம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9 இருந்து 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். முன்னே நானும்
நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். அநேகருடைய கொலைக்கு காரணமானவன், அதுவும் பரிசுத்தவான்களுடைய கொலைக்கு காரணமானவன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டவன். வாசிப்போம். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அவர்கள் மீது மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அவன் செய்த தீமைகளை நம்ம தெரிந்து கொண்டால்தான் ஏன் அவனை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன். நல்ல கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தசு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளவோ பொல்லாங்கு செய்தவனாயிருக்கிறானே ஆண்டவரே, அங்கேயா என்ன போக சொல்றே? நல்ல கவனிங்க, வாசிப்போம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நல்ல கவனிங்க, ஏன் அவனை தெரிந்து கொண்டார்? இவ்வளவு தீமை செய்தவனை ஏன் தெரிந்து கொண்டார்? அதை அப்போஸ்தலனாகிய பவுலே தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கவனிங்க, என்னை உண்மையுள்ளவன் எண்ணி. He knows. அவன் சாகு வரைக்கும் என் ஆண்டவருக்கு உண்மையாயிருப்பான். அவர் என்னை உண்மையுள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு நியமித்தபடி அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் இறுதி காலகட்டத்தில் அவன் சொன்ன வார்த்தையை வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல,
அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னா பாடாத பாடுபட்டேன் அர்த்தம். தாங்க முடியாத உபத்திரவத்துக்குள்ள போனேன் அர்த்தம். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன்னா என் ஊழியம் முடிந்தது. நான் போகும் காலம் வந்து விட்டது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ அவமானங்கள். அந்த பாடுகளிலும் அந்த அவமானத்திலும் அந்த மரணத்திலும் இயேசுவை விட்டும் போகல. அவன் கையில கொடுத்த ஊழியத்தை விட்டும் போகல. அதனால்தான் என் ஓட்டத்தை முடித்தேன்கிறான். ஊழியத்தை விட்டு போகல. விசுவாசத்தை காத்து கொண்டேன்கிறான். ரட்சிப்பை விட்டும் போகல. கர்த்தரை விட்டும் போகல. அவன் கடந்து வந்த பாதை சாதாரண பாதை அல்ல, சாதாரண உபத்திரவங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் கூட அந்த பாடுகள்ல போகல. அப்ப அவன் எப்படிப்பட்ட பாடுகள்ல போயிருந்தான்? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23 முதல் 28 வரை. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் சிறைச்சாலையில் இருந்தவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், அநேகதரம் மரணத்தின் பாதையில் போயிருக்கிறேன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 39 அடியாக 5 தடவை அடிச்சிருக்கிறாங்க. என்ன அது சாதாரண அடி இல்ல, சதையெல்லாம் பிஞ்சிட்டு வரும். வாசிப்போம். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். மிலாறுகள் அடிச்சு இழுப்பானுங்க. அதை மீன் வாள்னு சொல்லுவான். சதைய கிழிச்சிட்டு வரான். வாசிப்போம். 1 தரம் கல்லெறி உண்டேன். அவன் கல்லெறி உண்டு அவனை செத்துட்டான்னு சொல்லியே போட்டு போயிட்டானுங்க. அந்த பாதையிலையும் போனவன். வாசிப்போம். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். அவர்களால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எந்த சீசனும் இந்த பாதையில போகல. சொல்ல முடியாத பாடுகள், தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகள். வாசிப்போம். இவை முதலானவைகளை அல்லாமல், இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. எல்லா சபைகளை குறித்த கவலை. யார் சொல்றா? சபையை துன்பப்படுத்தினவன். அப்போஸ்தலர் 8:3 வாசித்தோமே, சபைக்கு விரோதமாய் செயல்பட்டவன்.
அவன் இருதயத்துக்குள்ள சபையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவன் இருதயத்தில் வேதனைப்படுத்தினபடினால்தான் கலாத்தியர் சபைக்கும் எபேசு சபைக்கும் கொலோசையர் சபைக்கும் நிருபங்களை எழுதுகிறான். ஏன் புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி உங்களை மயக்கினவ யாரு கேட்கிறானே. அந்த சபைகள் பின்வாங்கி போகிறதை பார்த்து தாங்க முடியாத வேதனை. அதனாலதான் ஆண்டவர் அவனை உண்மையுள்ளவன் என்று எண்ணி அந்த ஊழியத்துக்கு நியமிக்கிறாரு. ஏன் அவன் உண்மையுள்ளவனாக இருப்பான்னு சொன்னா, சின்ன பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை விட்டும் போயிடுவாங்க, ஊழியத்தை விட்டும் போயிடுவாங்க. அவர் எதிர்பார்க்கிற உண்மை, பாடுகளுக்கு மத்தியில கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறாயா? அவமானங்களுக்கு மத்தியில அவர் கொடுத்த ஊழியத்தை விடாமல் இருக்கிறாயா? தேவன் எதிர்பார்க்கிற உண்மையை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேற்பரப்பான உண்மையை அவர் பார்க்க மாட்டாரு. நீ வாய் திறந்து நான் உண்மையா இருக்கிறேன்னு சொல்றதையும் அவர் நம்ப மாட்டாரு. அவர் எதிர்பார்க்கிற உண்மை இருதயத்தில். அந்த இருதயத்தில் உண்மை இல்லாதனாலதான் அனனியா சப்புரால் ஏன் செத்தாங்க? இருதயத்தில் வெளிப்பார்வையில் உண்மையுள்ளவர்கள் போல கொண்டு வந்து காணிக்க வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அவர் இருதயத்தை தான் பாப்பாரியா. நீ கொண்டு வந்து காணியை வச்ச உடனே சந்தோஷப்பட்டுற மாட்டாரு. அதுல உண்மை இருக்குதா? அந்த உண்மை இல்லாதனாலதான் அனனியாவும் செத்தான், அவன் மனைவி சப்பிராலும் செத்தா. உண்மையானவர்கள் என்னோடு கூட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் சொன்னாரே. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னாரே. அதனால்தான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற தைரியமாய் சொல்லுகிறான். இந்த பாடுகள் மத்தியில, இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில அவனை தேற்றும்படியாக, அவனை ஆறுதல் படுத்தும்படியாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு பரலோக தரிசனத்தை காண்பிக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான்.
அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களாலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். தன்னை மறைச்சிட்டான். நான் போனேன் என்று சொல்லவில்லை, என்னை கொண்டு போனார் என்று சொல்லவில்லை. அந்த அளவுக்கு தன்னை மறைத்து கர்த்தர் காட்டின வெளிப்பாடுகளை, தரிசனங்களை சொல்கிறார். ஏன் பரலோகத்துக்கு கொண்டு போனார்? ஏன் 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போய் மனுஷர் பேசப்படாத வாக்கு கிட்டாத வார்த்தையில ஏன் கேட்க வைத்தார்? முடிவு வரியந்தான் அவன் உண்மையாயிருப்பான். முடிவு வரியந்தான் அவன் எனக்காக ஓடுவான். அந்த நம்பிக்கை. ஆதலால் தான் 1 தீமோத்தேயு 1:12 அவர் என்னை உண்மையுள்ளவன் என்னே இந்த ஊழியத்திற்கு நியமித்தபடியால் என்று சொல்லுகிறானே. எல்லாம் கவனிக்க வேண்டும். நம்ம எல்லாரையும் ஏன் இந்த சபையில கொண்டு வந்து வைத்து ஏன் இவ்வளவு சத்தியத்தை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்? நாம உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்றுதான். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன் வழிநடத்தி கொண்டு வருகிறார்? கடைசி வரை அவருக்காக உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்றுதான். நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு. ஆபிரகாமுடைய குணாதிசயம் வேற, பவுல் சவுலாய் இருந்த பொழுது அவனுடைய குணாதிசயம் வேற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்ட மோசேயுடைய குணாதிசயம் வேற. யாரை தெரிந்து கொள்ளுவார் தெரியாது. யார் அந்த மோசே? யாத்திராகமம் 2வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். கொன்றே போட்டான். ஒரு கொலைகாரனை தான் அவர் தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க. அவர் தெரிந்து கொண்டது ஒரு கொலைகாரன். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். இந்த தரிசனம் அவனை தெரிந்து கொண்டார் என்பதற்காக அவன் அழைக்க வந்து நிற்கிறார் என்றோ அவனுக்கு தெரியாதையா. அவனுடைய அழைப்பை அவன் அறிந்து கொள்ளுகிறதுக்காக உள்ள ஒரு தரிசனம். அது
வாசிப்போம். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். பேர் சொல்லி கூப்பிடுகிறார். ஐயா, கொலைகாரன், பயங்கர கோபக்காரன். அவன் அழைக்கிறாரு, பொறுப்பு கொடுக்கிறாரு. 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்தராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். ஏன் இந்த கொலைகாரன் அழைச்சாரு? அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன்? அவனை பத்தி அவருக்கு தான் தெரியும். என் நாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அவன் உண்மையா இருப்பான் நம்பிதான் அவனை அழைக்கிறாரு. அவன் எப்படிப்பட்ட உண்மையுள்ளவன் தெரியுமா? எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னு அந்த மோசே எந்த அளவுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தா இயேசுவை அவனுக்கு கம்பேர் பண்ணுவார். ஐயா, வேதத்தை தியானிக்கும் பொழுது அதனுடைய ஆழத்தை தியானிக்க வேண்டும். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும். இயேசுவுக்கு ஒப்பிட்டு மோசேயை சொல்லல, மோசேக்கு ஒப்பிட்டு இயேசுவை சொல்றதுக்கு காரணம், இயேசு இந்த உலகத்திற்கு வருகிறதற்கு முன்பதாகவே மோசே அவருடைய ஊழியத்தை செய்தவன். நல்லா கவனிங்க. அப்படின்னா அவன் கையில 6 லட்சம் மக்களையும் அவன் கையில கொடுத்தாரு. அவன் உண்மையுள்ளவனாய் இருப்பான்னு சொல்லிதானே. அவனுடைய உண்மை என்ன? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மைக்கு ஒப்பிட்டுன்னு சொன்னனே. He is equal to Jesus. சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 23வது வசனம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்க அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். திறப்புல நிக்கிறதுன்னு சொன்னாலே நம்மளை அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம். சாதாரணமா ஜெபிக்கிற ஜெபம் வேற, திறப்புல நின்று ஜெபிக்கிற ஜெபம் வேற. அந்த திறப்புலன்னு சொன்னா நம்மளையே அந்த மக்களுக்காக நம்மளை அர்ப்பணிக்கிறது. எஸ்தர் தன்னை அர்ப்பணிச்சாலாம். எப்படி அர்ப்பணிச்சா தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம்
4வது அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். செத்தாலும் சாகிறேன். அவ மக்களுக்காக அவ தன்னை ஒப்பு கொடுக்கிறா. ஏன்னா அப்ப இருந்த சட்டம், ராஜா கூப்பிடாம யாராவது முன்னால போய் நின்னுட்டா அவர் டக்குன்னு கோலை நீட்ட வேண்டும். அவர் நீட்டலைன்னா அவனை தூக்கில போட்டுருவாங்க. அதனாலதான் நான் சட்டத்தை மீறி அங்க போறேன். அவர் பெர்மிஷன் இல்லாம போக முடியாது. அவர் ராணியா இருந்தாலும் போக முடியாது. செத்தாலும் சாகிறேன் அப்படின்னா இந்த மோசே தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றும் பொழுது அவருக்கு முன்பாக திறப்புல என்னன்னு எழுதப்பட்டிருக்குது. அது எப்படி? யாத்ராகமம் 32வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ. எகிப்து தேசத்தில் இருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அடித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. இதைத்தான் சங்கீதம் 106:23 வாசித்தோம். அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு திறப்பிலே நின்றான் எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா அந்த திறப்புல இந்த மக்களுக்காக எப்படி நிற்கிறான்? 30வது வசனத்தில் இருந்து. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். நல்ல கவனிங்க. இவங்களுடைய பாவ மன்னிப்புக்காக தன் மனைவியை விட்டுட்டு தன் பிள்ளைகளை விட்டுட்டு மலைக்கு மேல போயிட்டான். 40 days 40 நாள் பதில் வரல. அந்த பதில் வரலன்னதுக்கு அப்புறம் தான் அவன் சொன்ன வார்த்தையை வாசிக்க வேண்டும். வாசிப்பேன் தொடர்ந்து. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும். பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். என் பேரை கிறுக்கி போடும். கடைசியில நீ மன்னிக்கலைனா என் பேரை கிறுக்கி போட்டிருக்க. எப்படி இயேசு தன்னை அர்ப்பணித்தாரோ அதே மாதிரி தன்னை அர்ப்பணிக்கிறான். 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்க பரிதாபம் கொண்டார். அந்த ஜெபந்தான் அவர்களை காப்பாற்றியது. அதுதான் உண்மை. அவன் கையில கொடுத்த ஆத்துமாக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தானே, அதுதான் உண்மை. தேவன் எதிர்பார்க்கும் உண்மை.
நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் ஒரு மேய்ப்பனை நம்பி கொண்டு வருகிறார்? அவன் உண்மையாயிருப்பான். அவன் உண்மையாயிருப்பான். ஆத்மாவை உன் கையில கொடுக்கிறாரா? நீ உண்மையாயிருப்ப நம்பிதான். என்னது சபைக்கு மேய்ப்பரா வச்சிருக்கிறாருன்னா அவன் உண்மையாயிருப்பான் நம்பிதான். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த ஓட்டம் கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறதா இருக்க வேண்டும். உபாகமம் 34வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத் பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குடியை அறியான். அவர் அடக்கம் பண்ணினார். உலகத்திலே நம்ம கேள்விப்படாதது. எங்க அடக்கம் பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. அவரே வந்து அவனை அடக்கம் பண்றதா இருந்தா அவன் எங்க இருப்பான்? நல்லா யோசிங்க. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவள் மேல் நோக்கமாக இருக்குன்னு சொன்னாரே, அவரோடு கூட வாசம் பண்ணும்படி மோசே எங்கே இருக்கிறான் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் தரிசனத்தை காண்பிக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28 முதல் 31 வரை. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இப்போ ஒரு பரலோக சூழ்நிலை அங்கே வருகிறது. There was a transfiguration. அல்ல கவனிங்க, அந்த இடமே மாறுகிறது. வாசிப்போம். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிக்க வேண்டாம். மோசே எலியா பேதுருக்கு எங்க இருக்குன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. அண்டே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம் ஆண்டவரே. அந்த தரிசனத்தின்படி மோசே பரலோகத்தில் இருக்க வேண்டும், தேவனோடு கூட இருக்க வேண்டும். அவனுடைய உண்மை கோபக்காரனா இருந்த அவனை கோபக்காரனாகவே பரலோகத்துக்கு கொண்டு போகல. என் நாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அப்படின்னா அவனை இயேசுவை போல் மாற்றி விட்டார் ஐயா.
அவனை இயேசுவை போல் மாற்றிவிட்டு அந்த மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். நல்லா கவனிங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக ஒரு சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவேன். நான் கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு அவர் சொல்லுவாரா. இந்த வசனத்தின்படி இயேசுவை கொண்டு வந்தார். இயேசு சொன்னார், என்னுடைய உபதேசம் என்னுடைய இது இல்லை, என்னை அனுப்பின பிதாவுடையது. நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் சொல்லுவார்னு சொன்னாரே. அந்த வார்த்தையை என் இயேசு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49, 50 வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் பேச வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். நான் பேசுகிறதை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். இதைத்தான் மோசேட்ட சொன்னார். அப்படின்னா உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரே. Now Moses was compared with Jesus. இயேசுவை போல் கொலை செய்தவனை மாற்றினார். அதே மாதிரி தான் பவுலையும் மாற்றினார். புற ஜாதியில் பிறந்த ஆபிரகாமையும் இயேசுவை போல் தான் மாற்றினார். ஆபிரகாம் மடியில் லாசரு உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னாரே. அப்ப அந்த ஆபிரகாம் எங்கே இருக்கிறான்? அவர் எதிர்பார்க்கிறது உண்மை இருதயத்துக்குள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த பரிபூரண ஆசீர்வாதம் சொல்றது உலக பிரகாரமாக மாத்திரம் இல்ல, அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரே, அதுவும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் ஒன்று. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தாரா? நல்ல கவனிங்க. எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத அபிமெலேக்கு அவன் சேனாபதி கண்டுகிட்டாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறார்ப்பா.
அவன் அறிந்து கொள்ளும்படி செய்கிறாரு. அப்படின்னா இந்த ஆபிரகாமுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 24வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். நல்ல கவனியா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அவன் அங்க சொல்றான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14 முதல் 17 வரை. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆசீர்வாதம் the Lord has enlarged his territory. அவன் எல்கையை விஸ்தாரமாக்கிட்டாரு. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அந்த ஆசீர்வாதத்தில் அவருடைய பாதுகாப்பு உண்டு. அதனாலதான் அவன் எகிப்துக்கு போகும்போதும் சரி, கேரளால இருக்கும் பொழுதும் சரி, அந்த ராஜா தூக்கிட்டு போனோன்னா கர்த்தரங்க போய் நிற்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்துல பாதுகாப்பு உண்டு. 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். நட்சத்திரத்தை எண்ணி பாரு. ஆசீர்வாதம். What's the greatest blessing of God? 15வது வசனம். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். சமாதானத்தோடு போவ, நல்ல முதிர் வயதில நீ அடக்கம் பண்ணப்படுவாய். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அதுதான் ஆசீர்வாதம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இனி எந்த காரியத்திலே எல்லாம் உண்மையை எதிர்பார்ப்பார்? எப்படிப்பட்ட உண்மையை எதிர்பார்ப்பார்? அப்போ நீங்களும் நானும் எப்படி உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும்? இவை எல்லாவற்றையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுவேன். இன்றைக்கு நான் பேசினதெல்லாம் நீ உண்மையுள்ளவன் என்று நம்பிதான் உன்னை அழைத்திருக்கிறார்.
உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன் கையில பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார். உன்னை இந்த சபையில கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் எப்படி உண்மையா இருக்க வேண்டும்? உன் வேலை ஸ்தலத்தில் எப்படி உண்மையா இருக்க வேண்டும்? உன் ஊழியத்தில் எப்படி உண்மையா இருக்க வேண்டும்? உன் குடும்பத்தில் எப்படி உண்மையா இருக்க வேண்டும்? இப்படி பல காரியங்கள்ல வேத வசன ஆதாரத்தோட தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை என்னங்கிறதை உங்களோடு கூட பேசுவேன். அல்லேலூயா.